சிவகங்கை மாவட்டம் புதூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பரிசு பொருட்கள் வழங்க முற்பட்ட பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், புதூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலாகவே நிறைய செய்திகள் வந்து கொண்டிருந்தன. மாடு முட்டி இருவர் பலியாகி இருக்கின்ற தகவல்களையும் நாம் வழங்கியிருந்தோம். தற்போது அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. மோதல் ஏற்பட்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்கள் கணேஷ், பாத்தீங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள இந்த புதூர் ஜல்லிக்கட்டானது காலை முதல் இன்றும் பிற்பகல் 3:30 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது. 520 காளைகள் பதிவு செய்யப்பட்டதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் நேரத்தின் அருமை கருதி அவிழ்த்து விடப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் சுழற்சி முறையில் காளைகளை அடக்கினார்கள். இவர்களுக்கான பரிசுகள், பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக கார், சிறந்த மாடுபிடி கார், இருசக்கர வாகனம், அதுமல்லாவது 10 நபர்களுக்கு சிங்கப்பூர் பயணம் செய்வதற்கான விமான டிக்கெட் என்று உள்ளிட்ட பல பரிசுகள், இதில் மிக முக்கியமாக பீரோ, பிரிட்ஜ், கட்டில் என்ற பல பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது ஒவ்வொரு பரிசாகவும் அவர் வழங்கி கொண்டிருந்தார்கள். இதிலே பாத்தீங்கன்னா பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகளை கொடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படும் காரணத்தினாலே அவர்கள் டோக்கன் ஒன்றை, வெற்றி பெறுவதற்கு டோக்கன் என்ற முறையில் வழங்கினார்கள். அது தனியாக உங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்ற பின்பு அவர்களும் காத்திருந்து அந்த பரிசு பொருளை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் விழா கமிட்டியினர் எந்த ஒரு பதிலும், முழுமையான பதிலும் இவர்களுக்கு தரவில்லை. தொடர்ச்சியாக அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் அந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் அல்லாது அந்த காளை உரிமையாளர் ஒரு தரப்பினர் அங்கு லாரியில் வைக்கப்பட்டிருந்த அந்த பீரோவை எடுத்து செல்ல முற்பட்டனர். உடனடியாக விழா கமிட்டியை சேர்ந்தவர்கள் அவர்களே கைகள் மற்றும் கட்டைகளால் தாக்கி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். காவல்துறையும் அவர்களை அப்புறப்படுத்தி அந்த பீரோவை சில பேர் எடுத்து சென்றார்கள். அவர்களையும் அங்கிருந்து அந்த பீரோவையும் எடுத்து மறுபடியும் அதே இடத்தில் வைத்திருந்தார்கள். இது ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் ஏற்பட்டது. மறுபடியும் அவருடைய காவல்துறையினர் மற்றும் விழா கமிட்டியினர் அவர்களை சமாதானப்படுத்தி தற்போதைய அந்த மைதானத்தில் அமர வைத்துள்ளனர். இன்னும் அவர்களுக்கான பரிசுகள் இன்னும் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. முறையான கொடுக்கவில்லை என்றுதான் இந்த மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளரும் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். கணேஷ், இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையில் விழா கமிட்டியினர் என்ன சொல்றாங்க ஹரி? ஏன்னா தற்போது நாம பார்க்கக்கூடிய காட்சிகளில் அந்த பீரோவை சுமந்து செல்லக்கூடிய காட்சிகள் மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய பேர் நிறைய பரிசு பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விழா கமிட்டியினர் இது போன்ற தள்ளுமுள்ளு, இது போன்ற அங்கு பரிசு பொருட்கள் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இது போன்ற குளறுபடிகள் என்ன சொல்றாங்க? அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடத்த வேண்டும். பரிசுகளை உடனுக்குடன் வழங்குவதனால் காளைகளை அவிழ்த்துவிடும் நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இடைவெளி என்பது பெரிதாக இருக்கிறது. அதற்காக தான் டோக்கன் என்ற முறையில் நாங்கள் சிஸ்டம் என்ற முறையில் கொண்டு வந்திருந்தோம். அதனை நாங்கள் கண்டிப்பாக வழங்கிடுவோம். அதற்காக அவர்களை காத்திருக்கத்தான் சொல்லியிருந்தோம். இது போன்ற ஒரு சாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அவர்களுக்கான பரிசுகளை தற்போது அவர் டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு சரிபார்க்கப்பட்டு அனைத்து பரிசுகளும் அவர்கள் கொண்டு சேர்க்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பரிசுகளை கொடுத்து அனுப்புவதற்கான பணிகளும் துவங்க இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. கணேஷ், இந்த வாக்குவாதம், அதனை தொடர்ந்த தள்ளுமுள்ளு சம்பவங்கள்ல யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அதே போல இந்த ஜல்லிக்கட்டை மேற்பார்வையிட வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தினர் என்ன சொல்றாங்க இது பற்றி? நிச்சயமா இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு இந்த சம்பவத்தின் ஏற்படுவது எந்த ஒரு காயம் ஏற்படவில்லை. காவல்துறையினர் அவருடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக அவருடைய சமாதான முறையில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் இந்த போட்டிகளில் காளை முட்டியதன் காரணமாக 2 பேர் இறந்திருக்கிறார்கள். மேலும் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அதிலே 13 பேர் சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களுடைய வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, காவல்துறையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, இவர்கள் ஒரு கண்காணிப்பு என்பது ஒரு தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபடவில்லை என்றே கூறலாம். அவர்களால் தான் இவர் பெரிய அளவிற்கு இந்த ஜல்லிக்கட்டை விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பார்வையாளர்கள் பல மாவட்டங்களில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த இடவசதியோ அவர்களுக்கான ஒரு பார்வையாளர் மாடங்களோ இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த ஸ்திரத்தன்மை, அந்த கேலரியோட ஸ்திரத்தன்மை என்பது 250 பேர் அமரக்கூடிய வகையில் தான் இருந்தது என்பதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் 250 பேர் மட்டும் அமர வைக்க அவர் அனுமதி கொடுத்திருந்தார். மீதம் உள்ளவர்கள் ஏராளமான ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருந்து பல அந்த ஜல்லிக்கட்டு போனியை காண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆங்காங்கே அவர்கள் நின்று கொண்டு ஜல்லிக்கட்டு காளைகள் செல்லுவதைத்தான் பார்க்க முடியாது. அந்த மாடு கலெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லப்படுகிற காளைகளை சேகரிக்கும் இடத்தில் கூட
ஏராளமானோர் கூட்டமாக இருந்து மாடு வெளியே வருவதை பார்த்தனர். அதன் அடிப்படையில் தான் அந்த மாடு காலை குட்டியதின் காரணமாக தான் இருவர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் இருவருமே உயிரிழந்தவர்கள் பார்வையாளர்களாக ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர்கள். அவர்கள் பங்கு பெறுவதற்காக வரவில்லை. இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவியது. தற்போதைய இயல்பான சூழ்நிலை வந்திருக்கிறது. காளைகள் கொண்டு வந்தவர்கள் அங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சொந்த ஊருக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு என்பது மிக நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. நம்முடைய நீண்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இந்த ஆண்டு பல இடங்களிலும் ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். தற்போது இது போன்ற சம்பவங்கள் ஜல்லிக்கட்டு பற்றிய ஒரு தவறான புரிதலை வெளி உலகினருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அந்த மோதலில் ஈடுபட்டவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா? அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக அவர்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அமைதியான முறையில் அவர்களுக்கான பரிசுகளை கொடுப்பதற்குத்தான் நாங்கள் முற்படுகிறோம். ஏனென்று கேட்டால் இதில் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் யார் டோக்கன் வைத்திருக்கிறார்கள், உண்மையாக அவர்கள் காலை உரிமையாளர்களா என்பது தெரியாது. கூட்டத்தின் யாராவது ஒருவரை அங்கிருந்து அந்த பீரோவையோ மற்ற பரிசு பொருட்களை எடுத்து சென்றால் உண்மையிலே வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த பரிசு பொருட்கள் போய் சேருவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். தற்போது அவர்களிடமிருந்து அந்த பெறப்பட்ட அந்த பரிசு பொருட்கள் அந்த அனைத்தையும் அந்த காலை உரிமையாளருக்கும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கை ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன ஹரி, இது போன்ற சம்பவங்கள் குறித்து? இது குறித்து மாவட்ட நிர்வாகமோ காவல்துறை எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை. ஏனென்று கேட்டோம்னால் இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ மாவட்ட ஆட்சியரோ இந்த இடத்திற்கு பார்வையிட்டதாக தகவல்கள் இல்லை. மற்ற பிற அமைப்பை சேர்ந்தவர்களோ மற்ற இந்த பல்வேறு இடங்கள்ல இருந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. நடிகர்கள் கூட சில பேர் வந்திருந்ததை நம்மால் காண முடிந்தது. அவர்கள் அதற்கு அடுத்த இரண்டாம் நிலையாக உள்ள அதிகாரிகள் தான் இந்த இடத்திற்கு வருவாய் அலுவலர்கள் மற்றும் தாசில்தார்கள் மற்றும் ஏடிஎஸ்பிகள் உள்ளிட்டோர் தான் இந்த பாதுகாப்பு பணி செய்திருந்தாங்க. அவர்களுக்கு ஏனென்றால் 5000க்கும் மேற்பட்டவர் ஒன்று கூடும் இடத்தில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் மட்டும்தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதற்கு ஏற்ப காவல்துறை முழுமையான பாதுகாப்பு செய்யப்படவில்லை. சில இடங்களில் கூட மக்கள் கூடும் இடங்களில் அவர்களுக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு செய்யவில்லை என்றுதான் கூற முடியும். ஒரு கட்டத்திற்கு மேலாக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஜல்லிக்கட்டு துவங்கி 2 மணி நேரத்துக்கு பின்பாக காவலர்கள் அந்த கேலரி பகுதியிலே முழுவதுமாக ஆக்கிரமிப்பை கூட நம்மால் காண முடிந்தது. அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரே இடத்தில் குவிந்தனால் பிற இடங்களில் நடைபெறும் சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்களை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கணேஷ், ஹரிகிருஷ்ணன், இன்று காலையில் இந்த போட்டிகளின் போது பார்வையாளர்கள் 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடு ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றி அறிவிப்புகள் ஏதாவது இருக்கிறதா? இதுவரை அதுமான்ற ஒரு அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பார்வையாளர்கள். ஒருவர் கலனிவாசத்தை சேர்ந்த பாஸ்கரன் என்பவர், மற்றொருவர் ஆலங்குடியை சேர்ந்த திருநாகரசு என்பவர். திருநாகரசு என்பது காலையிலே ஒரு 10-15 மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டவன் முதலாவதாக அவர் நின்று இந்த மாடு சேகரிக்கும் இடத்தில் பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர் வயிற்று பகுதியில் காலை முட்டியதன் காரணமாகத்தான் அவர் அந்த இடத்திலே அவர் மரணமடைந்தார். இரண்டாவதாக இப்ப மாலை பொழுதில் ஒருத்தர் மருத்துவமனை சிகிச்சைக்கு சென்று உயிரிழந்திருக்கிறார். அவர் அந்த பகுதியில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது மாடு அவரை பொழுது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு தான் அவருக்கு உயிரிழப்பாக ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 13 பேர் மேல் சிகிச்சைக்கு சென்றதில் ஒரு 4 பேருடைய ஒரு அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் காவல்துறையினர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான தொடர்ந்து சிகிச்சைகள் சிவகங்கை அரசு மருத்துவமனை வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது தவிர இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ காவல்துறை தரப்பிலோ இந்த உயிரிழப்பு குறித்து இது ஒரு அறிவிப்போ எதுவும் கொடுக்கவில்லை. கணேஷ், ஹரிகிருஷ்ணன், சிவகங்கை மாவட்டம் புதூரில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டில் பரிசு விநியோகத்தில் ஏற்பட்ட குளறுபடி, அதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் மற்றும் மோதல் பற்றிய உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.